ஹஸ்பண்ட் பேர் பாலாஜிங்க. வந்து புரோக்கரை பார்த்துட்டு வரேன்ட்டு வெளியே போனாருங்க. நான் இன்னைக்கு 4 மாதம் ஆச்சுங்க சார். ஆனால் அவங்க அத்தை பையன் பேர் ராஜாங்க. அவன் தான் எங்கள் இடத்த வாங்கியிருக்காருங்க. அவனை தான் லாஸ்ட்டாக பார்த்துருக்காரு. ஃபோன் காலும் அவனுக்கு தான் போயிருக்கு. ஆனால் அவங்களெல்லாம் யாரையுமே கூட்டி விசாரிக்க மாட்டேறாங்க சார். கேட்டால் எங்கள் மேலே சொல்கிறாங்க, நாங்கள் ஏதாவது பண்ணியிருப்போம் அப்படின்ட்டுங்க. காணாம போயிட்டு என்ன ஆனாரு என்ன ஒண்ணுமே டீட்டெயிலே தெரியலைங்க சார். அவர் கண்டிப்பா டயாலிசிஸ் பண்ணியே ஆகணும் சார். பண்ணாம இருக்கவே முடியாதுங்க அவர்னால. ஒரு நாள் எக்ஸ்ட்ரானாலும் மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருவாருங்க. ஹஸ்பண்ட் பேர் பாலாஜிங்க. அவர் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து கிட்னி ஃபெயிலியருங்கண்ணா. 14 வருஷம் ஆயிடுச்சுங்க. ஆனால் வாரத்தில் 3 நாள் டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காருங்க. அவர் வந்து காணாம போன அன்னைக்கு வந்து புரோக்கரை பார்த்துட்டு வரேன்ட்டு வெளியே போனாருங்க. 21/12/2024 டிசம்பர் மாதம். நான் இன்னைக்கு 4 மாதம் ஆச்சுங்க சார். ஆனால் போலீஸ்காரங்கிட்ட எஃப்ஐஆர் போட்டு விசாரிச்சாங்க. ஆனால் சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சாங்க. எல்லாரும் எனக்கு தெரியாது உனக்கு தெரியாது நான் பேசுறது இல்லை அப்படின்ட்டுங்க. ஆனால் அவங்க அத்தை பையன் பேர் ராஜாங்க. அவன் தான் எங்கள் இடத்த வாங்கியிருக்காருங்க. எங்களுக்கு எந்த தகவலும் தெரியாது. இல்லை அந்த இடம் வந்து 80 லட்ச ரூபா வேல்யூங்க சார். அது அதனால ஏதாவது கொடுக்கல் வாங்கல் இது பிரச்சனையா, இல்லை அவர் என்ன ஆனாரு, இல்லை அவனை தான் லாஸ்ட்டாக பார்த்துருக்காரு. ஃபோன் காலும் அவனுக்கு தான் போயிருக்கு. அவங்க ஏரியாவில் தான் ஃபோனும் கட் ஆயிருக்குங்க, சுவிச் ஆஃப் ஆயிருக்கு கடைசியாக. ஆனால் வந்து அவங்க மேலே ஆக்ஷனே எடுக்க மாட்டேறாங்க சார். அவன் மேலே அவங்க அக்கா பேர் புவனேஸ்வரிங்க. அவங்க தான் எல்லாமே ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களெல்லாம் யாரையுமே கூட்டி விசாரிக்க மாட்டேறாங்க சார். இப்போ கேட்டால் எங்கள் மேலே சொல்கிறாங்க, நாங்கள் ஏதாவது பண்ணியிருப்போம் அப்படின்ட்டுங்க. அப்போ இவ்வளோ 14 வருஷமாக நான் அவரை பார்த்துருக்கேங்க சார். நான் 3 குழந்தைகளை வச்சுட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேங்க சார். அவர் காணாமல் போயிட்டு என்ன ஆனாரு என்ன ஒன்றுமே டீட்டெயிலே தெரியலைங்க சார். அவர் என்ன ஆனாருன்ட்டு இருக்குங்க சார். சொல்லுங்க சார். என்ன எந்த மாதிரி சொத்து இருக்குல்ல அதுக்கு இடம் தாங்க சார். இடம் தான் இருக்குங்க. எவ்வளவு மதிப்பான சொத்து இருக்கு அவர் மேல? இப்போ அவர் மேலே இருக்குங்க ஒரு 2 கோடி ரூபாய் பக்கம் இருக்குங்க. இப்போ ரீசெண்டா அந்த 80 லட்ச ரூபா உங்களுக்கு தெரியாம இருக்காரு? ஆமாம் சார். அது போக இன்னொரு இடமும் வித்திருக்காருங்க சார். அதுவும் எங்களுக்கு தெரியாதுங்க. இப்போ சொந்தக்காரங்கன்னா வீட்டில் கூப்பிட்டு வந்து பண்ணுப்பா அப்படின்னு சொல்லியிருக்கணும்லங்க சார். எங்களுக்கு தெரியாம தான் பண்ணியிருக்காருங்க. கிட்டத்தட்ட 80 லட்ச ரூபாங்கும் போது 17 லட்ச ரூபா தான் பேங்க்ல காட்டியிருக்காங்க சார். இப்போ மிச்சத்தை வந்து அவன் கையில் கொடுத்தானா, இல்லை அந்த காசுக்காக ஏதாவது ஆயிடுச்சா, இல்லை இவருக்கு என்ன, ஏன்னா கண்டிப்பாக டயாலிசிஸ் பண்ணியே ஆகணும் சார். பண்ணாமல் இருக்கவே முடியாதுங்க அவர்னால. ஒரு நாள் எக்ஸ்ட்ரானாலும் மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருவாருங்க. ஆனால் என்ன ஆனாருன்னு ஒரு டீட்டெயிலுமே தெரியலைங்க சார் எங்களுக்கு. அப்படிதான் சார் சந்தேகமா இருக்கு. அவர் விருப்பப்பட்டு போனாரா இல்லை அவங்க, ஏன்னா அவன் தான் எல்லாமே ஹெல்ப் பண்ணதுக்குள்ள அவன் தாங்க, ராஜா தாங்க. அவனை கூட்டு விசாரிக்கவே மாட்டேறாங்க சார். அவனை